கெஸ்குல நாளைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த செயின்ட் வந்து ரோஜா லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலர்களையும் சேர்ந்தாப்புல வைக்கப்பட்ட ஒரு பெயருடைய புனிதை. இவங்க 1130ஆம் ஆண்டு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஆனால் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புனிதர். இவருடைய ஜெபங்களை ஆண்டவர் உடனே கேட்பார். இவர் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்ட பெரும் கொடுமையான நோய்கள், பிளேக் நோய்கள், கால்ரா போன்ற நோய்களிலிருந்து பல பேரை வந்து காப்பாற்றியிருக்கிறாங்க. இவர் வந்து அங்கே அந்த சுகமான சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு போய் ஒரு குகையில் வாழுறாங்க தனிமையில். இவங்களும் வந்து அந்த ஹெர்மிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த தனிமை, யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து வாழ்ந்த ஒரு புனிதர். இவங்க வந்து இந்த பலவிதமான இந்த கொள்ளை நோய்களுக்கெல்லாம் இவர் வந்து பாதுகாவலர். இவர்கிட்ட போய் ப்ரே பண்ணாக்கா அது உடனே நடந்தது. அவங்க வாழ்ந்துன்ற நேரத்தில் இருந்த அந்த கொள்ளை நோய்களையும் வந்து இவங்க குணப்படுத்துகிறாங்க. இவங்களால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு இவங்களுக்கு பின்னாடி நிறைய புனிதர்கள் வந்து உருவாகிறாங்க. இவங்களோட ரிமைன்ஸ், அதாவது இவங்களோட எலும்புகள் அதெல்லாம் வந்து இன்னும் சிசிலின்ற ஊரில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இத்தாலியில். இந்த புனிதர் யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. இவங்களும் ஒரு இளம் புனிதர் தான். யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.